ஓம் சாந்தி. நாம இதுவரைக்கும் என்ன பார்த்தோம்னா, உடம்பு இருக்கக்கூடிய எல்லோருமே ஆத்மாக்கள். உடல் இருக்கக்கூடியவர்கள் மனிதர்கள், தேவதைகள். மனித ஆத்மாக்கள், தேவாத்மாக்கள். உடல் இல்லாத ஜோதி சுரூபமான இறைவன்தான் பரமாத்மா. இறைவன் பரமாத்மா, மற்ற எல்லோருமே மனிதாத்மாக்கள், தேவாத்மாக்கள். இதுதான் சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த இறைவன் பரமாத்மா விஸ்வ கல்யாணகாரியாக இருக்கிறார். விஸ்வம்னா முழு உலகம். முழு உலகத்திற்கும் நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார். முழு உலகத்திற்கும் மங்களம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதனுடைய அர்த்தம்தான் விஸ்வ கல்யாணகாரி. அதனுடைய சுருக்கம்தான் சிவம். அப்போ இறைவனை சிவா, சிவன், சிவம்னு அழைக்கிறாங்க. அப்போ இறைவன் ஜோதி சுரூபமான சிவ பரமாத்மா. அப்போ சிவ பரமாத்மா இருக்கக்கூடிய இடம் இந்த பஞ்ச தத்துவங்களுக்கு அப்பாற்பட்ட, இந்த ஸ்தூல உலகத்திற்கு அப்பாற்பட்ட, சூரிய சந்திர நட்சத்திர மண்டலங்களுக்கு அப்பாற்பட்ட இருக்கக்கூடிய உலகம்தான் இறைவன் வசிக்கக்கூடிய உலகம். அந்த உலகத்தை தான் பரந்தாமம்னு சொல்றாங்க. பரந்த தாமம். அதுக்கு மேல ஒரு இடம் இல்லை, அதை விட உயர்ந்த ஒரு உலகம் இல்லை. தாமம்னா இருப்பிடம்னு அர்த்தம். பரந்த தாமம், சாந்தி தாமம். அங்கு சாந்தி நிறைஞ்சிருக்கு. முக்தி தாமம், மோக்ஷதாமம். இந்துக்கள் அந்த உலகத்தை முக்தி தாமம், மோக்ஷதாமம் அப்படின்னு அழைக்கிறாங்க. புத்தர் அந்த உலகத்தை நிர்வாண தாமம், நிர்வாண நிலைன்னு அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த உலகத்தை பரலோகம், பரலோகத்தில் இருக்கும் பரமபிதானே சொல்லுவார் இல்லையா? ஸோ இப்படி எல்லா தர்மத்தவர்களும் அந்த ஒரு இறைவனைத்தான் வணங்குறாங்க. எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் காட் இஸ் லைட், இறைவன் ஒளியானவர், இறைவன் மேல் உலகத்திற்கு சம்பந்தப்பட்டவர் அப்படிதான் சொல்றாங்க. ஸோ நம்ம யாரை கேட்டாலும் கடவுள் எங்க இருக்காருன்னா கை மேலே தானே போகுது. ஸோ அப்போ அந்த மேல் உலகம் அதுதான் ஆத்மாக்களின் தந்தை, பரமாத்மாவின் இருப்பிடம். அதுதான் பரமாத்மாவின் குழந்தைகள் ஆத்மாக்களாகிய நம்முடைய இருப்பிடமும். அங்க நாமளும் சின்ன சின்ன ஒளிப்புள்ளிகளாக இருந்தோம். நிர்வாண நிலையில, ஆழ்ந்த அமைதியில. பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய நிலை ஆழ்ந்த நித்திரையில இருக்கக்கூடிய நிலை. அந்த நிலையில அனைத்து சக்திகளும் நிறைஞ்ச நிலை, அனைத்து தெய்வீக குணங்களும் நிறைந்த நிலை. ஆனால் அதை ஆன்மா அனுபவம் செய்ய முடியாத நிலை. ஆன்மா தனது சக்திகளையும் குணங்களையும் அனைத்து சுகங்களையும் அனுபவம் செய்யணும்னா ஆன்மாவுக்கு ஒரு உடல் வேண்டும். இப்போ உடல் பஞ்ச தத்துவங்களுக்கு சம்பந்தப்பட்டது. அதனால ஆன்மா தனது தெய்வீக குணங்களை, அஷ்ட சக்திகளை, 8 விதமான சக்திகளை ஃபுல் சார்ஜ் செஞ்சுக்கிட்டு இந்த உலகத்துக்கு வருது. இப்போ பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய நிலை மொபைலில் சார்ஜ் ஏறக்கூடிய நிலை.
இப்போ மொபைலில் சார்ஜ் ஏற்றிக்கிட்டே பேச முடியாது இல்லையா? அப்போ மொபைல்ல இருந்து சார்ஜை விடுவிச்சா தான் பேச முடியும். அதுபோல தான் பரந்தாமத்தில் ஆத்மாக்கள் இருக்கிற நிலை, பரமாத்மாவோட ஆத்மாக்கள் இருக்கிற நிலை மொபைல் சார்ஜ் பண்ணக்கூடிய நிலை. ஸோ ஃபுல் சார்ஜ் ஏறின உடனே நம்ம பேச ஆரம்பிப்போம். அந்த மாதிரி ஆன்மா தனது தெய்வீக குணங்களை, சர்வ சக்திகளை ஃபுல் சார்ஜ் செஞ்சுக்கிட்டு இந்த ஸ்தூல உலகத்திற்கு வருது. அப்படி இந்த ஸ்தூல உலகத்திற்கு ஆன்மா வரும்போது இந்த ஸ்தூல உலகம் சொர்க்கமாக இருக்கு. இந்த பூமியில தான் சொர்க்கம். அதுவும் இந்த பூமியில பாரத கண்டத்துல தான் அந்த சொர்க்கம் இருந்தது. ஒரு சினிமா 2.5 மணி நேரம், அதை ஒரு சினிமான்னு சொல்லுவோம். அதுபோல இந்த சிருஷ்டி சக்கரம் என்ற சினிமா 5000 வருடம் சுத்திக்கிட்டு இருக்கும். 5000 வருடத்திற்கு ஒரு தடவை மறுபடியும் இந்த சக்கரத்தின் சுழற்சி நடந்துகிட்டே இருக்கும். இந்த 5000 வருடத்துல 5 யுகங்கள் இருக்கு. அப்போ பரந்தாமத்திலிருந்து ஆத்மாக்கள் இந்த பூமிக்கு வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக இருக்கு. அதனுடைய முதல் கட்டமாக, முதல் யுகமாக சத்திய யுகம் இருக்கு. ஏன் அதை சத்திய யுகம்னு சொல்றாங்கன்னா, ஆரம்பத்தில் ஆத்மாக்கள் தேவதைகளாக இருக்கிறாங்க. இந்த பூமிக்கு வரும்போது தேவதைகள்னா தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்கள். அப்போ தெய்வீக குணங்கள் தான் நமது உண்மையான சத்தியமான குணம். அப்போ அந்த தெய்வீக குணங்களோட அவங்க முழு வாழ்க்கையும் வாழுறாங்க. தன்னை ஆத்மான்னு உணர்ந்து அடுத்தவங்களையும் ஆத்மான்னு பாவிக்கிறாங்க. பற்றற்ற வாழ்க்கையை வாழுறாங்க. அதனால சத்தியமான வாழ்க்கை வாழறதால அதை சத்திய யுகம்னு சொல்றாங்க. தன்னையும் ஆத்மான்னு உணர்ந்து, தனது மனைவியும் ஆத்மான்னு உணர்ந்து, தனது அம்மா அப்பாவையும் ஆத்மான்னு உணர்ந்து, தனது குழந்தைகளையும் ஆத்மான்னு உணர்ந்து, தனது பேர பசங்களையும் ஆத்மான்னு உணர்ந்து வாழ்ந்த காலகட்டம். அதுலதான் ஆனந்தம் நிறைந்து இருக்கு. எப்படி? சொர்க்கத்திலையும் அம்மா அப்பா இருக்காங்க, மனைவி இருக்காங்க, பசங்க இருக்காங்க, பேர பசங்க இருக்காங்க. இங்கேயும் அதே மாதிரி நமக்கு எல்லா சொந்தமும் இருக்கு. ஆனா இங்க எல்லோரோடும் நாம அட்டாச்மெண்ட்ல இருக்கோம். இப்போ கண்கள் என்ன பண்ணுதுன்னா பாக்குதுன்னு சொல்றோம், காதுகள் என்ன பண்ணுதுன்னா கேக்குதுன்னு சொல்றோம். உயிர் போயிடுச்சுன்னா காது கேட்குமா, கண்ணு பார்க்குமான்னா பார்க்காதுன்னு சொல்றோம். ஏன்னா உயிர் போயிடுச்சு இல்லையா? அப்போ உயிர் வேற உடல் வேறன்னு தெரியும். ஆனாலும் கண்ணு என்ன பண்ணுது, காது என்ன பண்ணுதுன்னா கேக்குது, பார்க்குதுன்னு சொல்றோம். அப்போ ஆன்மா வேற உடல் வேறன்னு நமக்கு தெரிஞ்சாலும் அனுபவமா உடலைத்தான் நாம அனுபவம் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்மாவை உணருவது கிடையாது. அதனால தான் இங்க ஒருத்தருக்கு மரணம் வரப்போகுதுன்னா முன்கூட்டியே தெரிஞ்சிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க நம்ம வாழற இந்த காலகட்டத்துல இன்னும் ஒரு மாதத்துல இவர் உயிர் பிரிஞ்சிரும், இவரை காப்பாற்ற முடியாது, அப்படி ஒரு வியாதி இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு நரக வேதனையா இருக்கும். அவரை காப்பாற்ற முடியலையே, அவர் நம்மளை விட்டு பிரிய போறாரேன்னு. அது மரணம் அடைஞ்ச பிறகு கிடைக்கிற துக்கத்தை விட பல மடங்கு துக்கத்தை கொடுக்கும். அதுதான் ஆன்மா வேற உடல் வேறன்னு தெரியும் இல்லையா? ஆன்மாவுக்கு அழிவு இல்லைன்னு தெரியும் இல்லையா?
ஏன் வருத்தப்படுறோம்? அப்போ ஞானமாக இருந்தாலும் அனுபவமாக உடல் சார்ந்த உணர்வு தான் இருக்குது. அப்போ ஒருத்தரோட நம்ம 50 வருடம் வாழ்கிறோம்னா அந்த 50 வருடமும் அந்த கண்கள் தான் என்னை பார்த்தது, அந்த நாக்கு தான் என்கிட்ட பேசுச்சு, நான் பேசுகிறத அந்த காதுகள் தான் கேட்டது, அந்த கைகள் தான் என்னை வரவேற்றது, அந்த கால்கள் தான் என் வீட்டுக்கு நடந்து வந்தது. இப்போ இந்த உடலே செயல்படலை, அந்த கண்கள் பார்க்கல, அந்த நாக்கு பேசலை, நான் பேசுறது அந்த காது கேட்க மாட்டேங்குது, அந்த கைகள் வான்னு கூப்பிட மாட்டேங்குது. அதனால் அந்த துக்கம் அதிகமாகுது. அப்போ உடலையே பார்த்ததால, உடல் உணர்வுலேயே இருந்ததால நம்மளுடைய உயிர் பிரியறதுக்கும் நம்மளுக்கு மனசு வர மாட்டேங்குது. நம்ம சார்ந்தவங்க நம்மளை விட்டு பிரியும் போதும் நம்மளுக்கு மனசு வர மாட்டேங்குது. அப்போ இங்கே துக்கம். அதே சத்தியுகத்தில், சொர்க்கத்தில் இதே எல்லா விஷயங்களும் இருக்கும். அங்கேயும் எல்லா சொந்த பந்தங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் உயிர் பிரியும் போது எந்த ஒரு வருத்தமும் இருக்காது. ஒருத்தருக்கு உயிர் பிரிய போகுதுன்னா முன்கூட்டியே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அவரும் அதை சந்தோஷமாக எல்லோர்கிட்டையும் பகிர்ந்துப்பார். யாருக்குமே அது துக்கமாக இருக்காது. காரணம், அங்கே முழு வாழ்க்கையையும் ஒருத்தர் இன்னொருத்தரை பார்க்கும்போது ஆன்மான்னு உணர்ந்து பார்ப்பாங்க. நான் ஆன்மா இந்த நாக்கு மூலமா பேசிட்டு இருக்கேன், எதிரில் இருக்கக்கூடிய ஆன்மா நான் பேசுறத அவருடைய காது மூலமா கேட்டுட்டு இருக்க. அதுக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஆத்மா ரிப்ளே அந்த நாக்கு மூலமா கொடுத்துட்டு இருக்கார். அந்த ஆன்மா அந்த கால்கள் மூலமா நடந்து வந்துட்டு இருக்கார். அந்த ஆன்மா அந்த கைகள் மூலமாக என்னை அழைச்சிட்டு இருக்கார். அப்போ நானும் ஆன்மா, அவரும் ஆன்மா. நான் ஆன்மா இந்த உடல் மூலமா எல்லாத்தையும் செய்யறேன், அவரும் ஆன்மா அந்த உடல் மூலமா எல்லாத்தையும் செய்யறார். இந்த கான்சியஸ்லேயே, இந்த விழிப்புணர்விலேயே முழு வாழ்க்கையும் அவங்க வாழறாங்க. அப்போ செய்யறது அந்த உடல் மூலமா செய்யற ஆத்மாவையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப தேவதைகள் அந்த அந்த தேவதைகள் கண்களுக்கு ஆன்மா தெரியுமா? அப்படி கிடையாது. ஆன்மாவை உணரத்தான் முடியும், பார்க்க முடியாது. ஆனா அந்த ஒரு சக்தி, அந்த எனர்ஜி தான் எல்லாத்தையுமே செய்யுது என்ற கான்சியஸ் அவங்களுக்கு. அப்படி முழு வாழ்க்கையை அப்படி பார்க்கும்போது திடீர்னு அவருடைய உயிர் பிரியும் போது வருத்தம் இருக்காது. ஏன்னா நான் அந்த முழு வாழ்க்கையையும் அந்த ஆன்மாவைத்தானே பார்த்தேன், உடம்ப பார்க்கவே இல்லையே. அப்போ பிரச்சனை இல்லை, துக்கம் இல்லை. இங்க நாம இந்த உடல் உணர்வுல இருக்கிறோம், அதனால இந்த உடல் தான் நானும் நினைக்கிறோம். இப்போ நாளைக்கு தீபாவளி, நாளைக்கு தீபாவளினா புது ட்ரெஸ் போடுவோம். நாளைக்கு தீபாவளி புது ட்ரெஸ் போட போறோன்ற ஆனந்தம் எல்லோருக்கும் இருக்குமா? ஐயோ இந்த பழைய ட்ரெஸ்ஸை நாளைக்கு நான் கழட்டினோமே என்ற துக்கம் இருக்குமா? கண்டிப்பா புது ட்ரெஸ் போட போறான்ற ஆனந்தம் இருக்கும், முன்கூட்டியே வந்துடும். ட்ரெஸ்ஸு நாளைக்கு போட போறேன்ற ஆனந்தம் இன்னைக்கு இருக்கும், அது வேற விதமான ஆனந்தம். போட்ட பிறகு வேற விதமான ஆனந்தம் இருக்கும். அதே மாதிரி தான் அங்க ஆன்மான்னு உணர்ந்துட்டே இருக்காங்க, இந்த உடலையும் ஒரு ஆடையா பார்க்குறாங்க. இங்க நாம எப்படி இந்த உடலை மறைக்கிறதுக்கு இந்த ஆடையை பார்க்குறோமோ, தேவதைகள் இந்த ஸ்தூல உடம்பையும் ஒரு ஆடையா தான் பார்ப்பாங்க. அப்போ புது ட்ரெஸ் போடுறதுக்கே நமக்கு இவ்வளவு ஆனந்தம் பண்ணா, புது உடம்பையே நான் எடுக்க போறேன், அப்ப அதை நினைச்சு பார்க்கும்போது அவ்வளோ ஆனந்தம் இருக்கும். அப்ப இருக்கிற வரைக்கும் ஆனந்தமா இருந்தோம், வாழ்ந்தோம், இன்னொரு இடத்துக்கு போக போறோம், அங்க ஆனந்தமா வாழ போறோம், அவ்வளவுதான். அப்போ பற்றற்ற வாழ்க்கையை வாழறாங்க. ஸோ தேவதைகள் பிறக்கும் போதும் அழமாட்டாங்க, இறக்கும் போதும் அழமாட்டாங்க. அதனுடைய நினைவாதான் கிருஷ்ணரை பத்தி சொல்லும்போது, கிருஷ்ணர் பிறக்கும் போது கூட அழலை,
எல்லா குழந்தையும் பிறக்கும்போது அழுவாங்க, ஆனால் கிருஷ்ணர் பிறக்கும்போது கூட அழலைன்னு சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, கிருஷ்ணர் வாழ்ந்த காலகட்டம்தான் சத்திய யுகம். அந்த கிருஷ்ணர் தான் வளர்ந்த பிறகு அந்த சத்தியுகத்தை ராஜ்யம் செய்யறாரு. ராதா கிருஷ்ணர் இவங்க தான் திருமணத்திற்கு பிறகு லக்ஷ்மி நாராயணா மாறுறாங்க. அன்னைக்கு தான் அவங்களுக்கு பட்டாபிஷேகம் நடக்குது. அன்னைக்கு அவங்க ராஜ்ய பரிபாலனை செய்யறதற்கு தொடங்குவாங்க. அன்னைக்கு 9 லட்சம் பிரஜைகள் இருப்பாங்க. அந்த 9 லட்சம் பிரஜைகளுக்கு மகாராஜா மகாராணியா லக்ஷ்மி நாராயணன் இருப்பாங்க. பக்தியில தேவதைகள் மயில் மேல பறக்கிறதா காமிப்பாங்க. முருகர் மயில் மேல பறக்கிற மாதிரி, கிருஷ்ணர் மயில் இறக்க தன்னுடைய கிரீடத்துல வைக்கிற மாதிரி, விநாயகர் எலி வாகனத்தின் மேல பயணம் செய்யற மாதிரி, இப்படியெல்லாம் காமிப்பாங்க. இப்போ ஒருத்தர் கார் இருக்கு, பைக் இருக்கு வீட்டில். அவரு சும்மா பக்கத்து தெருவுக்கு டைம் பாஸுக்கு போறதா இருந்தா கூட கார்ல பைக்ல தான் போவார். அப்படிப்பட்டவர் இப்போ ஒரு முக்கியமான ஒரு வேலை, ஒரு உயிர் போற ஒரு தருவாய். அப்போ கார் இருக்கு, பைக் இருக்கு, பெட்ரோல் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனாலும் நடந்து போறாரு அண்ணா, அவர் என்ன சொல்லுவோம்? முட்டாள்னு சொல்லுவோம். இப்போ பக்தியில தேவதைகளை எப்படி காமிப்பாங்கன்னா, இந்த மாதிரி வாகனங்கள் மேல பறக்கிறதா காமிப்பாங்க. இப்போ ஒரு சீரியல்ல நான் பார்த்துட்டு இருக்கேன். அது விநாயகர் சம்பந்தப்பட்ட சீரியல். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தேவதைகள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருப்பாங்க, அங்கே மறைஞ்சி உடனே அடுத்த உலகத்துக்கு போவாங்க, கைலாயம் போவாங்க, அங்கே பேச வேண்டியதை பேசிட்டு அங்கே எல்லாருமே மறைஞ்சி அடுத்தது வைகுண்டம் போவாங்க, மறுபடியும் அங்கே மறைஞ்சி பூலோகம் வருவாங்க. இப்படி ஒரு இடத்துல மறைஞ்சி அடுத்த இடத்துக்கு போவாங்க. அதே மாதிரி அந்த சீரியலில் விநாயகரும் அந்த மாதிரி முதல் நாள் அந்த ஒரு சீன் வருது. ஒரு இடத்துல மறையிறாரு, அடுத்த வினாடி இன்னொரு இடத்துக்கு பூமிக்கு போகிறாரு, அங்கே அவர் செய்ய வேண்டிய வேலைகளை செய்கிறாரு. மறுபடியும் அவர் மேல் உலகத்துக்கு வந்துடுறார், மறுபடியும் மறையிறார். அப்போ இது ஒரு அற்புதமான சக்தி. செகண்டில் ஒரு உலகத்துலேருந்து இன்னொரு உலகத்துக்கு மாயமாகி போகிறாங்க. இப்போ அதே ஒரு 2 நாள் கழித்து இன்னொரு சீன் வருது. அதுலேயே அந்த நாடகத்திலேயே விநாயகருக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுக்கப்படுது. அவர் இன்னைக்கு எலி மேலே பயணம் செய்கிறார். எலி ரொம்ப மெதுவாக போகும் இல்லையா, அந்த எலியை திட்டிக்கிட்டே போவார். இப்படி உங்கள் மேலே பயணம் செஞ்சால் அவ்வளோதான், அந்த வேலையே ஆகாது, அப்படி திட்டிக்கிட்டே போவார். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, அதுதான் விநாயகருக்கு ஒரு செகண்டில் இந்த உலகத்தில் மறைஞ்சு இன்னொரு இடத்துக்கு போக முடியுமே. 2 நாளைக்கு முன்னாடி அது காமிச்சாங்க இல்லையா, எல்லா தேவதைகளுக்கும் அந்த சக்தி இருக்கு இல்லையா. அப்போது ஏன் இப்போ அதை பயன்படுத்தாமல் மறுபடியும் எலி மேலே போகிறாரு, எலியை திட்டுறாரு? அப்போ விநாயகரனாலே புத்திக்கு அதிபதி. ஆனால் இப்படி ஒரு முட்டாள்தனமான செயலை ஏன் செய்யணும்? அப்போ இதை நம்ம யோசிக்கணும். நம்மளை விட உயர்ந்தவங்க இல்லையா தேவதைகள். அப்போ அவ்வளோ ஒரு சக்தி வச்சுக்கிட்டு ஏன் இன்னைக்கு வாகனத்து மேலே ரொம்ப பொறுமையாக போகணும்? கடைசியில் அந்த வேலையை அங்கே நடக்காமல் போகும். ஸோ அப்போ இதெல்லாம் யோசிக்கணும். உண்மையிலே அப்படியெல்லாம் இல்லை. தேவதைகளை அதீதமான சக்தி மிக்கவர்களாக காமிக்கிறதுக்காக அப்படிப்பட்ட கதைகளை உருவாக்கியிருக்காங்க. ஸோ அப்படியெல்லாம் அங்கே இருக்க மாட்டேன். அடுத்தது தாமரை பூ மேலே நிற்கிற மாதிரி தேவதைகள், தாமரை பூ மேலே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி, தாமரை பூவை கைகளில் வச்சிட்டு இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஆனால் இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, சொர்க்கம்ன்றது பரிசுத்தமான இடம், பரிசுத்தமான இடம். அங்கே உள் மனநிலையிலையும் பரிசுத்தம்,
சூழ்நிலையிலும் வெளி சூழ்நிலையிலும் பரிசுத்தம் இருக்கும். உள்ளேயும் எந்த ஒரு ஒரு தவறான எண்ணங்கள் இருக்காது, சிந்தனை இருக்காது. வெளியிலையும் எந்த ஒரு அசுத்தமான விஷயங்கள் இருக்கு. இப்போ தாமரை பூன்றது எங்கே வரும் பார்த்தீங்களன்னா, சேத்துல தான் வரும். சேருன்றது அழுக்கு. சொர்க்கத்தில் சத்தியுகத்தில் அழுக்கே இல்லை. அப்போ தாமரைப்பூ சொர்க்கத்தில் கிடையவே கிடையாதுன்னு சொல்றார். அப்ப ஏன் அப்படி காமிக்கிறாங்க? ஸோ தேவதைகள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை, தேவதைகள் உணர்ந்த அந்த உணர்வை நம்ம எல்லாமே அதே மாதிரி காட்சியாக காமிக்க முடியாது. அதனால சில கதைகளா, சில உதாரணங்களோட நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க. இப்போ தாமரைப்பூ சேத்துல இருந்தாலும் பூவில் அந்த சேறு படவே படாது. அந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் தேவதைகள் அந்த பற்று இல்லை. காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம், பயம், சோம்பல் இல்லை. எந்த ஒரு விகார குணங்களும் இல்லை. பரிசுத்தமா இருந்தாங்க. குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் அதனுடைய தாக்கம் இல்லாமல் இருந்தாங்க. சேரினுடைய, அழுக்கினுடைய, அசுத்தமான எண்ணங்களினுடைய தாக்கம் இல்லாமல் இருந்தாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்ததால அந்த பூவோட உதாரணம் நமக்கு சொல்லப்படுது. அவங்களுடைய வாழ்க்கை தாமரை இலை நீர் போல் ஒட்டி ஒட்டாமல் வாழுங்கன்னு ஞானிகள் நமக்கு உபதேசம் செய்வாங்க. அப்படிதான் அந்த தேவதைகள் வாழ்ந்தாங்க. அடுத்தது மயில் பார்த்தீங்கன்னா ஒரு பரிசுத்தமான பறவை. யாருக்காவது உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கு, மனதில் பிரச்சனை இருக்கு அண்ணா, இந்த இறந்து போன ஆத்துமாக்கள் வந்து அவங்கள பிடிச்சிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குறாங்கன்னா, இந்த ஈவில் சொல் பிரச்சனைக்குதான்னா இந்த மயில் இறகுல வருடி விட்டால் அந்த பிரச்சனை தீரும். அப்போ மயில் இறகுக்கு அவ்வளோ சக்தி இருக்கான்னா, ஆமாம், மயில் பரிசுத்தமான ஒரு பறவை. அதுதான் நம்ம பாரத கண்டத்துக்கு தேசிய பறவை. ஏன் அந்த மயிலை நம்மளுடைய பாரத கண்டத்துக்கு தேசிய பறவையாக வச்சுருக்காங்கன்னு பல பேருக்கு தெரியாது. மயில் தூய்மையின் மூலமாக குழந்தையை பெற்றெடுத்துக்கும். ஆண் மயிலுடைய கண்ணில் கண்ணீர் வரும். அந்த நீரை பெண் மயில் சாப்பிடும். உடனே கர்ப்பம் உருவாகும். அப்படி ஒரு பரிசுத்தமான பறவை. அப்போ அந்த பறவையை ஏன் பாரத கண்டத்துக்கு தேசிய பறவை வச்சுருக்காங்கன்னா, இந்த பூமியில் இந்த பாரத கண்டத்தில் தான் சொர்க்கம் இருந்தது, சத்தியுகம் இருந்தது. அந்த சத்தியுகத்தில் வாழ்ந்த தேவதைகள் அந்த மயில் போல குழந்தைகளை பெற்றெடுத்துக்கிட்டாங்க. மயிலை விட ஒரு படி மேலே. அங்கே ஆண் பெண் இருக்காங்கன்னா, லக்ஷ்மி நாராயணன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா, கணவன் தேவாத்மா தனது யோக சக்தி மூலமாக மனைவி தேவாத்மாவுக்கு அந்த யோக சக்தியை கொடுப்பார் கண்கள் வழியாக. உடனே அங்க குழந்தை உருவாகும். அந்த எந்த ஒரு தொடு உணர்வு கூட அங்க இருக்கு. அதனால தான் மயில உதாரணமா காமிக்கிறேன். இப்படித்தான் அவங்க வாழ்க்கைய ஒரு தூய்மையான முறையில பயணம் செய்யறாங்க. அவங்களோட வாழ்க்கை தூய்மையான ஒரு பயணமா இருக்கு. இதை புரிய வைக்கிறதுக்காகத்தான் மயில் மேல முருகர் பறக்கிறதா, மயில் மேல பயணம் செய்யறதா காமிக்கிறேன். ஸோ உண்மையிலே தேவதைகள் அது போல மயில் மேல பயணம் செய்ய மாட்டாங்க. மயில் இருக்கும் சொர்க்கத்துல, ஆனா அது மேல பயணம் செய்ய மாட்டாங்க. அந்த மயில் மாதிரி தூய்மையான வாழ்க்கையில பயணம் செய்வாங்க. அப்படி வாழ்வாங்க. அதனாலதான் கிருஷ்ணருக்கு மயில் இறக்கு இப்படியெல்லாம் காமிக்கிறாங்க. கைகளில் தாமரைப்பூ, இதெல்லாமே தூய்மையின் வெளிப்பாடு. அடுத்தது
தூய்மையின் மூலமாக பிறக்கிறதால தான் தேவதைகளுக்கு நீண்ட ஆயுள். சத்தியுகத்துல ஒவ்வொரு யுகமும் 1250 வருடம். அதுல 5 யுகம். ஒவ்வொரு யுகம் பார்த்தீங்கன்னா 1250 வருடம். அதுல சத்தியுகத்துல மட்டும் 8 பிறவிகள் எடுப்பாங்க. அந்த 8 பிறவிகள்ல ஒவ்வொரு பிறவியிலையும் 150 வருடம் வாழ்வாங்க. 150 வருடமும் இளமையா இருப்பாங்க, ஆரோக்கியத்தோட இருப்பாங்க, எந்த வியாதியும் இருக்காது, தூய்மையின் மூலமாக பிறக்கிறதால. அப்போ 150 வருடம் வாழ்கிறாங்கன்னா, இப்போ இங்கே ஒருத்தருக்கு 50 வயசுலேயே முதுமை தோற்றம் வர்றதால அதில் பாதி 20-25 வயசில் கல்யாணம் நடக்குது. ஆனால் அங்கே 150 வருஷம் வரைக்கும் ஆரோக்கியமாக இளமை தோற்றத்தோடு வாழறதால 30-35 வயசில் தான் மேக்சிமம் அங்கே கல்யாண வயசாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே, ஒரு 50-60 வயசுக்கு மேலே அந்த தோற்றம் அப்படியே நின்றுடும். அதுக்கு மேலே அந்த முதுமை வராது. தேவதைகளுக்கு அந்த தோல் பட்ட வரைக்கும் முடி வளரும், அதுக்கு மேலே நேச்சுரலாகவே வளராது. அதை கட்டிங் பண்ணுற வேலை கூட இருக்காது. அழகாக இருக்கும் முடி ஒரு குறிப்பிட்ட லெவல், அவ்வளோதான். பெண்களுக்கு நீளமாக இருக்கும், ஆண்களுக்கு அந்த தோல் பட்ட வரைக்கும் இருக்கும். நேச்சுரலாகவே ஆண்களுக்கு, தேவாத்மாக்களுக்கு தாடியும் மீசையும் வளராது. ஸோ அதனால தான் கிருஷ்ணருக்கும் ராமருக்கும் மீசை தாடியை காமிக்க மாட்டாங்க. காரணம், மீசை தாடி விகாரங்களின் வெளிப்பாடு. நமக்குள்ள எப்போ விகார எண்ணங்கள், உணர்வுகள் வருதோ, தேக அபிமானம் வருதோ, அப்போதான் இந்த மீசையும் தாடியும் வருது. ஸோ சத்தியுகத்தில் வாழ்ந்தவங்க தேவதைகளுக்கு நேச்சுரலாகவே மீசையும் தாடியும் வளராது. அப்போ அவ்வளோ ஒரு ஆத்ம உணர்வுல மூழ்கி இருக்கிறாங்க அவங்க. ஸோ அப்போது அங்கே தூய்மையின் வாழ்க்கையில் வாழறதால தான் அந்த மயிலையும் தாமரைப்பூவையும் காமிக்கிறாங்க. அப்போ அவங்க எதன் மூலமாக பயணம் செய்வாங்க ஸ்தூலமாக ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்குன்னா, புஷ்பக விமானத்தின் ஆதாரத்தில். இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பக்தியில், புஷ்பக விமானம். ஸோ புஷ்பக விமானம் பரிசுத்தமான எண்ணத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுடைய அந்த பரிசுத்தமான எண்ணத்தில் இருக்கிறவங்க நினைச்சாதான் அதை ஆப்ரேட் பண்ண முடியும். அசுத்தமான ஆத்மாக்கள் அந்த புஷ்பக விமானத்தை ஆப்ரேட் செய்ய முடியாது. அப்போ தேவதைகள் தான் அந்த புஷ்பக விமானத்தை இயக்குனாங்க. அப்போ தேவதைகள் பார்த்தீங்களான்னா, அங்க பாரத கண்டத்துல சொர்க்கம் இருக்கு. அந்த சொர்க்கம் இருக்கும்போது வேற எந்த நாடுகளும் இல்லை, பாரத கண்டத்தை தவிர வேற எந்த நாடுகளும் இல்லை. ஆனா அந்த நாடுகள் இருக்கிற இடத்துல இயற்கை வளம் ரொம்ப ரம்யமா இருக்கும். இப்போ சென்னையில் இருக்கிறவங்க அந்த கோடை காலங்கள்ல ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு வருவாங்க. எதனால போறாங்க? அங்க ரொம்ப குளுமையான இயற்கையான சூழ்நிலை இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களோட பஸ்ஸில், காரில் ஒரு 100-200 பேர் போயிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு வாரம் இருந்துட்டு மறுபடியும் அவங்கவுங்க வீட்டுக்கு வருவாங்க. அந்த மாதிரி பாரத கண்டத்தில் வசிக்கக்கூடிய தேவதைகள் டைம் பாஸுக்கு புஷ்பக விமானத்தின் ஆதாரத்தில் பாரத கண்டத்திலிருந்து வேற வேற பகுதிகளுக்கு அந்த இயற்கையை ரசிக்கிறதுக்காக போவாங்க. அப்போ இங்கேயும் அதே மாதிரி ஒரு 20 ஃபேமிலி, 30 ஃபேமிலி, ஒரு 50 ஃபேமிலி அந்த ஒரு ரஷ்யா இருக்கிற பகுதிக்கு போவாங்க. இன்னொரு 10-20 ஃபேமிலி அமெரிக்கா இருக்கிற பகுதிக்கு போவாங்க. இன்னொரு 20-30 ஃபேமிலி ஆஸ்திரேலியா இருக்கிற பகுதிக்கு போவாங்க. ஒரு 500-1000 பேர் ஒரு இடத்துல, இன்னொரு 500-1000 பேர் இன்னொரு இடத்துக்கு போயிட்டு ஒரு வாரம் 10 நாள் இருந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பழங்களை உணவாக சாப்பிட்டுட்டு அங்கேயே சமையல் செஞ்சுக்கிட்டு மறுபடியும் அவங்கவுங்க பகுதிக்கு அவங்கவுங்க வருவாங்க. மறுபடியும் சொர்க்கத்துக்கு
பாரத கட்டத்துக்கு வந்துடுவாங்க. ஏன்னா டைம் பாஸ் அங்கே பெருசாக தேவதைகளுக்கு வேறு எந்த வேலையும் இருக்காததால் இது போல தான் அவங்களுக்கு தினச்சரியும் இருக்கும். அடுத்தது அங்கே 36 வகை உணவு இருக்கும். அதில் மேக்சிமம் 90% பழங்கள் தான். அதுவும் சாறு நிறைந்த பழங்கள், திராட்சை மாதிரி. ஒரு 10% தான் நெய்யால் செய்யப்பட்ட உணவு பண்டங்கள் இருக்கும். அங்கே ஆயில் இருக்காது, டீப் ஃப்ரை இருக்காது, மசாலா ஐட்டங்கள் இருக்காது. அங்கேயும் சோலார் சிஸ்டம் தான். சூரிய ஒளியின் ஆதாரத்தில் அங்கே சமையல் செய்யப்படும். பட் டீப் ஃப்ரை எல்லாம் இருக்காது. 36 வகை உணவு இருந்தாலும் எல்லாத்தையுமே வயிறு ரொம்பலாம் சாப்பிட மாட்டாங்க. ஒவ்வொரு உணவையும் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அவ்வளோதான் சாப்பிடுவாங்க டேஸ்ட்டுக்கு. மீதி எல்லாமே அந்த வேலையாட்கள், பிரஜைகள் சாப்பிடுவாங்க. டைம் பாஸ்க்கு எது ஒன்று செய்யணுன்றதுக்காகத்தான் இதெல்லாமே. பசி கூட எடுக்காது அவங்களுக்கு. ஆன்ம உணர்வுல இருந்தால் பசியே எடுக்காது. அடுத்தது தூக்கம். ஆன்ம உணர்வு இருந்தால் 8 ஹவர், இங்கே நம்மளுக்கு 8 ஹவர் தூங்குறோம் இல்லையா, அந்த மாதிரி தேவதைகளுக்கு தேவைப்படாது. தூக்கமே தேவைப்படாது. ரெஸ்ட்டு, சும்மா ஓய்வு எடுப்பாங்க. ஒரு 2 மணி நேரம், அதிகபட்சம் 3 மணி நேரம் சும்மா அப்படி படுப்பாங்க. அந்த ஒரு ஆழ்ந்த அமைதியில் இருப்பாங்க. அதுக்கப்புறமா விடியற் காலையில் எழுந்துப்பாங்க. அவங்கள எழுப்புறது அங்கே இருக்கக்கூடிய பறவைகள். அந்த பறவைகளினுடைய சப்தம் ஒரு இசை மாதிரி இருக்கு. அந்த இசையின் ஆதாரத்தில் அந்த ரம்யமான சப்தத்தை கேட்டுக்கிட்டே தேவதைகள் கண் விழிப்பாங்க. டயர்டே இருக்காது. நம்மெல்லாம் விழிப்புக்கு வந்த பிறகு கூட ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படி டயர்டாக இருக்கும். அவங்க படுக்கும்போது எந்த உணர்வோ, எழுந்துக்கும் போது அந்த உணர்வு. சும்மா அப்படி படுப்பாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க. அங்கே தேவதைகள் கடவுளை நினைவு செய்ய மாட்டாங்க. கடவுள்ன்ற கான்செப்டே சொர்க்கத்தில் இல்லை. ஏன்னா இங்கே நம்மளுக்கு பிரச்சனைகள் இருக்கு. அதனால தான் கடவுளுக்கு அர்ச்சனையும் இருக்கு. ஸோ எப்போ மனுஷனுக்கு பிரச்சனை இருக்கோ கடவுளுக்கு அர்ச்சனை இருக்கும். தேவதைகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால கடவுளுக்கு அர்ச்சனையும் இல்லை. ஆன்ம உணர்வுல இருப்பாங்க. ஆனால் பரமாத்மா பற்றின ஞானம் அவங்களுக்கு இருக்காது, அவசியமும் இல்லை. அடுத்தது, ஒரு பிரஜையினுடைய, சத்தியுகத்தில் இருக்கிற ஒரு சாதாரண பிரஜையினுடைய வீடு 5 to 6 கிலோமீட்டருக்கு இருக்கும். ஸோ வீடுனா ஒரே வீடு அவ்வளோ பெருசு இருக்காது. அவருக்கு சொத்து மதிப்பு 5 கிலோமீட்டர்லேருந்து 6 கிலோமீட்டர். ஸோ இதுக்குள்ளே தான் அவருக்கு தேவையான அந்த தோட்டம், துறவு எல்லாமே இருக்கும். வீடு, கெஸ்ட் ஹவுஸு, புஷ்ப விமானம் நிறுத்துறதுக்கான இடம். இந்த புஷ்ப விமானத்தில் கூட வெரைட்டிஸ் இருக்குது. தனியாக குழந்தைகள் மட்டும் பயணிக்கிற மாதிரி ஒரு புஷ்ப விமானம், 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் பயணிக்கிற மாதிரி புஷ்பக விமானம், ஃபேமிலியோட நண்பர்களோடு சேர்ந்து போகிற மாதிரி புஷ்பக விமானம் இருக்கும். அதிவேகமாக போகும். ஆனால் எந்த ஒரு விபத்தும் நடக்காது. இங்கே ஒருத்தருக்கு விபத்து நடக்குதுன்னா இங்கே நம்ம செய்கிற முன்வினை பாவ கர்மாவால் நடக்குது. சத்தியுகத்தில் பாவ கர்மமும் இல்லை, புண்ணிய கர்மமும் இல்லை. அதுக்கு பேர் அகர்மம். அகர்மம்னா அங்கே சோல் கான்ஷியஸ்லேருந்து எல்லாத்தையுமே செய்வாங்க. ஆன்ம உணர்வுலேருந்து செய்வாங்க. பற்றற்ற நிலையில செய்வாங்க. அதுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை. ஒருத்தர்கிட்ட இருக்கு, இன்னொருத்தர்கிட்ட இல்லைன்னா, இல்லாதவர் இருக்கிறவர் இல்லாதவருக்கு கொடுக்குறாருன்னா அப்போ புண்ணியம். சத்தியுகத்தில் பாவ செயல் நடக்காதுன்னு பார்த்துட்டோம். புண்ணியமும் நடக்காது. அங்கே எல்லோருக்குள்ளேயும் எல்லா ஞானமும் இருக்கும். எல்லாருக்குமே தேவையான அளவுக்கு பணம் இருக்கும், வசதி இருக்கும், உடல் ஆரோக்கியம் இருக்கும். அப்போ யாருக்கும் நம்ம ஒருத்தருக்கு நல்ல அட்வைஸ் பண்ணால் கூட ஒரு புண்ணிய காரியம்தான். ஆனால் அங்கே அதுக்கும் தேவைப்படாது. ஒருத்தருக்கு உடம்புல பிரச்சனையாக ஹெல்ப் பண்ணுறோம், பிளட்டு கொடுக்குறோம், ரத்தம் கொடுக்குறோம்.
அங்கே அதுவும் தேவைப்படாது, எந்த ஒரு வியாதியும் இருக்காது. பணம் கஷ்டமாக பணம் தரும், அங்கே அதுக்கும் வேலை இருக்காது. அப்போ அங்கே புண்ணிய கர்மமும் இல்லை, பாவ கர்மமும் இல்லை, அதுக்கு பேர் அகர்மம். அப்போ அந்த அகர்மம் அது போல ஒரு வாழ்க்கையை வாழறாங்க, ஆத்ம உணர்வுல வாழறாங்க. அடுத்தது, இப்போ எதெல்லாம் நம்ம தேவதைகளுடைய இதுன்னு பார்த்தோமோ, இவங்க சூரிய வம்சத்துக்கு சம்பந்தப்பட்ட தேவதைகள்னு சொல்றோம். சூரிய வம்சம்னா சூரியன் எப்படி இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்குதோ, நன்மை செய்யுதோ, அதுபோல இந்த தேவதைகள், சத்தியுகத்துல வாழ்ந்த தேவதைகள் இந்த உலகத்துக்கு நன்மை செஞ்சாங்க. அப்படி என்ன நன்மை செஞ்சாங்க? அந்த தேவதைகளை கை கூப்பி வணங்குற அளவுக்கு, கோவில் கட்டி வணங்குற அளவுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? இயற்கையே வணங்குற அளவுக்கு அவங்க நன்மை செஞ்சிருக்காங்க இந்த உலகத்துக்கு. அது என்னன்னா, இப்போ ஒருத்தர் ஒரு வேலை விஷயமா வீட்டில இருந்து வேற ஒரு ஊருக்கு போறாருன்னா அங்க ஒரு வாடகை வீட்டுக்கு போவார். அப்போ அங்க ஹவுஸ் ஓனர் என்ன சொல்லுவாரு? வாடகை கரெக்ட் டைம் கொடுக்கணும், வீட்டை கிளீனாக வச்சுக்கணும்னு சொல்லுவோம். இதுதான் அவருடைய கண்டிஷன். அப்படி வீடை நீட்டாக வச்சுக்கிறோம், கரெக்டாக வாடகை தரோம்னா ஹவுஸ் ஓனர் நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பார். நம்ம ஏதாவது வீட்டில் பிரச்சனைன்னு சொன்ன உடனே அதை சரி செய்வார். அதுபோல் ஆத்மாக்களாகிய நம்மளுடைய இருப்பிடம் பரந்தாமம். அங்கே தான் நம்முடைய தந்தை பரமாத்மா இருக்கிறாரு. இப்போ நாம் ஆத்மாவுடைய சக்தியில் அனுபவம் பண்ணுறதுக்காக பரந்தாமத்திலிருந்து இறை தந்தை சிவ பரமாத்மாவிடமிருந்து இந்த பூமிக்கு வந்திருக்கோம். அப்போ இந்த பூமி வாடகை வீடு மாதிரி. அப்போது ஹவுஸ் ஓனர் பஞ்ச தத்துவங்கள், இந்த கிரகங்கள். அப்போ இந்த இயற்கை என்கின்ற ஹவுஸ் ஓனர் நமக்கு இந்த உடல் என்ற வீடை கொடுத்துருக்க. நிறைய வீடு இருக்கு, நிறைய உடம்பு இருக்கு, ஒருத்தருக்கும் ஒவ்வொரு உடம்பு, ஒருத்தரும் ஒவ்வொரு உடம்புல இரு புருவங்களுக்கு மத்தியில குடியேறி இருக்கிறோம். அப்போ உடம்ப கிளீனா வச்சுக்கணும், ஆரோக்கியமா வச்சுக்கணும், உடல் என்ற வீட்டை. இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அதுல பிரச்சனையே வராது. ஏன்னா நம்ம பிறக்கிறதே தூய்மையின் மூலமா தான் பிறக்கிறோம். அப்போ உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். 150 வருஷமும் ஆரோக்கியமான உடல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ அந்த பிரச்சனை ஹவுஸ் ஓனருக்கு இல்லை. அடுத்தது வாடகை. இந்த வாடகைன்றது என்னன்னா, இயற்கை நமக்கு தேவையான உடம்பை கொடுத்தது. அப்போ இயற்கைக்கு என்ன தேவைன்னா, நல்ல தெய்வீக குணங்கள், நல்ல அதிர்வுகளை இந்த இயற்கைக்கு பரப்பிக்கிட்டே இருக்கணும். அன்பு, அமைதி, தூய்மை, சுகம், ஆனந்தம், சக்தி, ஞானம், இந்த தெய்வீக குணங்களை பரப்பணும், ஸ்ப்ரிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் இந்த பஞ்ச தத்துவங்கள் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது, அந்த ஆழ்ந்த அமைதி சார்ந்த உணர்வு. இப்போ ஒரு 5 நிமிஷம் நாம் ஆழ்ந்த அமைதியில் இருக்கிறோம், இல்லை மகிழ்ச்சி உணர்வில் இருக்கிறோம், ஒரு பாசிட்டிவான உணர்வில் இருக்கிறோம்னா ஆன்மா இரு புறங்களுக்கு மத்தியில் இருக்குது. இப்போ அந்த ஆன்மா கிட்ட இருந்து அந்த பாசிட்டிவ் உணர்வு அப்படியே நம்மளுடைய மூளைக்கு போகும். மூளையிலிருந்து அப்படியே ஒவ்வொரு உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கு போகும். அப்படியே நம்மளுடைய வீட்டுக்கு அந்த வைப்ரேஷன் பரவும். அப்படியே நம்மளுடைய ஊருக்கு பரவும், பக்கத்து ஊருக்கு பரவும், பக்கத்து நாட்டுக்கு பரவும். அப்படியே இந்த சூரிய சந்திர நட்சத்திர மண்டலங்களை கடந்து இந்த வைப்ரேஷன் போகும். 5 நிமிடம் நாம் அந்த உணர்வுல இருந்தா, எப்படி ஒரு குளம் இருக்கு, குளத்துக்கு நடுவில் ஒரு சின்ன கல்லை போட்டோம், கல் அந்த இடத்துல தான் இருக்கும், கீழே போயிட்டு இறங்கிடும். ஆனால் அதனுடைய அலை 4 பக்கமும் போகும், அந்த குளத்தோட 4 பக்கமும் போகும். அதுபோல அப்போ தேவதைகள் 24 மணி நேரமும் தெய்வீக குணங்கள் நிறைந்த அந்த தேவ வாழ்க்கையை வாழறாங்க. அப்போ முழு உலகத்துக்கும் அந்த வைப்ரேஷன் போயிட்டே இருக்கு. அதனால தான் அந்த தேவதைகளுடைய வைப்ரேஷன் நல் அதிர்வுகளால
மிருகங்கள் கூட அன்பாக அமைதியாக வாழ்ந்தது. சிங்கமும் புலியும் மானும் ஒரே ஓடையில நீர் அருந்தும். மிருகங்கள் கூட அங்க தூய்மையான உணவைத்தான் உட்கொண்டது. ஸோ ஆத்மாக்கள் அங்க எப்படி வாழ்ந்தாங்களோ மிருகங்களும் அப்படியே வாழ்ந்தது. இயற்கையும் தேவதைகளோட கண்ட்ரோல் இருந்தது. மனதை வென்றவர்களாக, பிரகிருதி இயற்கையை வென்றவர்களாக வாழ்ந்தாங்க. அவங்க தான் தேவதைகள். இதுக்கெல்லாம் காரணம் தன்னை ஆன்மான்னு உணர்ந்ததால இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ. இதுக்கப்புறமா அடுத்த யுகம் வருது, திரேதா யுகம். இந்த திரேதா யுகமும் 1250 வருடம். சத்தியுகத்துல என்னெல்லாம் இருக்குதோ அது அப்படியே திரேதாயுகத்துல இருக்கும், ஆனா கொஞ்சம் கம்மியா இருக்கும். எப்படியானா பரந்தாமத்துல நாம இருக்கிற நிலை மொபைல்ல ஃபுல் சார்ஜ் செய்யற நிலை. இப்போ சார்ஜில் இருந்து மொபைல்ல எடுத்துட்டோம் தனியா. சத்தியுகம் 1250 வருஷம் பேச ஆரம்பிச்சிட்டோம். அப்போ சார்ஜ் கொஞ்சம் குறையும் இல்லையா, ஆன்மால இருக்கிற சார்ஜ். அந்த மாதிரி அந்த எல்லா சக்திகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இப்போ உதாரணத்துக்கு சத்தியுகத்தில் 16 கலைகள் இருக்கும். அது என்னென்னு ஃபியூச்சரில் டீப்பாக பார்ப்போம். இங்கே 14 கலைகள் இருக்கு, 2 கலை கம்மியாகுது. அங்கே ஒருத்தர் 150 வருஷம் வாழறார், இங்கே 120 125 வருஷம் வாழறார். அதே ஆரோக்கியத்தோடு தான் இருப்பார், ஆனால் கொஞ்சம் கம்மியாகுது. அங்கே 8 பிறவி, இங்கே 12 பிறவி. அவங்கள தேவ ஆத்மாக்கள்னு சொல்கிறாங்க, இவங்கள சத்திரியர்கள்னு சொல்கிறாங்க. 2 கலை கம்மியாகிறதால இவங்களும் கிட்டத்தட்ட தேவதைகள் போலத்தான். அவங்க சூரிய வம்சத்துக்கு சம்பந்தப்பட்டவங்க. சூரியன் இந்த உலகத்திற்கு எப்படி உதவி செய்யுதோ அதுபோல உதவி செஞ்சவங்க சத்தியுக தேவதைகள். இரவுல சந்திரன் எப்படி இந்த உலகத்திற்கு நன்மை செய்யுதோ அதுபோல உதவி செய்யறவங்க திரேதாயுகத்தை சார்ந்தவங்க. அதனால இவங்களை திரேதாயுகத்துக்கு சம்பந்தப்பட்டவங்க, சந்திர வம்சத்துக்கு சம்பந்தப்பட்டவங்கன்னு சொல்றாங்க. சூரிய வம்சம், சந்திர வம்சம், தேவகுலம், சத்திரிய குலம். ஸோ அப்போ சத்தியுகம் 1250 வருடம், திரேதாயுகம் 1250 வருடம். இந்த ரெண்டுமே சேர்ந்தா 2500 வருடம். இந்த காலகட்டம் தான் ஸ்வர்க்கம். சொர்க்கம் மேல இல்லை, இதுதான் சொர்க்கம். அடுத்தது 3வது யுகம், துவாபர யுகம். இதுவும் 1250 வருடம். ஆனா இந்த துவாபர யுகம் வரும்போது ஆத்மாவில் இருக்கிற பாதி சார்ஜ் குறையுது. அப்போ பாதி ஆத்மா அபிமானி நிலை கம்மியாகுது. அப்போ மீதி பாதி தேக அபிமானம் அதிகமாகுது. அப்போ தன் ஆத்மான்னு மறந்து தேகம்னு நினைக்க ஆரம்பிக்கிறோம். தேக உணர்வு வருது. தேக உணர்வுன்னா காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம், பயம், சோம்பல். அந்த 7 தெய்வீக குணங்கள் மறையுது. இந்த 7 அசுர குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மேலோங்குது. அப்போ எதை உணர்றோமோ அதுதானே என்னுடைய மூளைக்கு போகும், என்னுடைய உடம்புக்கு போகும். அப்போ உடம்பு அசுர குணங்களால கெட ஆரம்பிக்குது. அப்போ வீட்டை கெடுக்க ஆரம்பிக்குது. அப்போ அவசரம் கோவம் வரும் இல்லையா. அடுத்தது நான் எதை உணரணும் அதுதானே முழு உலகத்துக்கு போகும். அப்போ முழு உலகத்துக்கு நான் அசுர குணத்தை தானே பரப்புறேன். அப்போ வாடகையும் தரதில்லை, வீட்டையும் கெடுக்கிறோம், வீட்டையும் நீட்டாக வச்சுக்கல, வாடகையும் கொடுக்கல, அசுர குணங்களை வேற பரப்புறோம். அப்போ ஹவுஸ் ஓனர்களுக்கு எப்படி இருக்கும், பஞ்ச தத்துவங்களுக்கு எப்படி இருக்கும். இப்போ வாடகை தரல, வீட்டையும் நீட்டாக வச்சுக்கலன்னா என்ன பண்ணுவாங்க, வீட்டை காலி பண்ண சொல்லுவாங்க, வலுக்கட்டாயமாக நம்மளை வெளியில் தள்ளுவாங்க. அதுதான் அங்கே நடக்குது துவாபர யுகத்தில். இந்த இயற்கை நம்ம மேலே கோபப்படுது,
இயற்கை சீற்றத்தை உருவாக்குது. இந்த இயற்கை சீற்றத்தை உருவாக்கி இந்த சொர்க்கத்தை அழிக்குது, தேவதைகளை அழிக்குது. அப்போ தேக அபிமானம் என்ற சாபம் வந்ததால நமக்கு அழிவு வருது. இதைத்தான் பக்தியில தேவதைகளுக்கு சாபம் கிடைச்சி அவங்க கீழான நிலைக்கு வந்தாங்க அப்படின்னு காமிக்கிறாங்க. ஸோ அப்போ மேல் உலகத்திலேருந்து கீழ் உலகத்துக்கு வரலை, மேல் நிலையிலிருந்து, அந்த மேல் உயர்ந்த மனநிலையிலிருந்து கீழான மனநிலைக்கு வந்துட்டாங்க, பூமிக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சாபம் கிடைச்சி பூமிக்கு வந்துட்டு தான் சொல்லுவாங்க. பூமி என்ன? மண். இந்த உடல் மண்ணுக்கு சம்மந்தப்பட்டது. அப்போது இந்த உடல் என்ற உணர்வுக்கு வந்துட்டாங்க. உடலை விட உயர்ந்தது ஆன்மா. அப்போ அந்த உயர்ந்த உணர்வில் இருந்தாங்க. இப்போ அதை விட கீழே உடல் ஆன்மா விட கீழானது. அப்போ உடல் உணர்வுக்கு வந்துட்டாங்கன்னா கீழான உணர்வுக்கு வந்துட்டாங்க. இதைத்தான் பக்தியில் அவங்க மேலே இருந்தாங்க, சாபத்தால் கீழே வந்துட்டாங்க பூமிக்கு, அப்படி காமிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன தாமரை பூ உதாரணம், அடுத்தது மயில் உதாரணம், அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அப்படி காமிச்சாங்களோ அதே மாதிரி இங்கே அந்த தேகாபிமானத்தில் தேவதைகள் கீழான நிலைக்கு வர்றதை தான் இப்படி காமிச்சிருக்காங்க பக்தியில். மேல்நிலை கீழ்நிலையத்தான் மேலே உலகம் கீழே ஒரு உலகம்னு காமிச்சிட்டாங்க. ஸோ அப்போது பரிசுத்தமான தேவதைகள் தேக அபிமானத்துக்கு வந்ததால தான் இந்த உலகம் விநாசத்துக்கு ஆளாகுது. அப்போ சொர்க்கம் நரகமாக மாறுது. அப்போ இயற்கையை மறுபடியும் எப்படி சமாதானம் செஞ்சாங்க? இந்த இயற்கைக்கு யார் வாடகை கொடுத்தாங்க? வாடகைன்றது பரந்தாமத்திலேருந்து நாம் எடுத்துகிட்டு வந்த சக்தி. இப்போ நாம் மேலேருந்து வந்துட்டோம், நம்மக்கிட்ட இருந்ததெல்லாம் காலி. அப்போ நாம் இனி வாடகை தர முடியாது. அப்போ நமக்காக வேறு யாராவது வாடகை கொடுத்தா உண்டு. அப்போ நமக்காக பரந்தாமத்திலிருந்து யாராவது இறங்கி வந்தால் உண்டு. அப்போ யாரெல்லாம் பரந்தாமத்திலிருந்து பரமாத்மாவிடமிருந்து அந்த எல்லா சக்திகளையும் நமக்காக எடுத்துகிட்டு வராங்க, வந்து கொடுத்தாங்க, அது யார், அது எந்த காலகட்டம், அதெல்லாம் நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நல்லது. ஓ சாந்தி.